வணக்கம் ஈடமலம் நேயர்களே. மக்களை ஆளும் மன்னவன் எங்கள் தென்னவன், அரசியல் கடலில் மீன் பிடிக்கும் மீனவன், அரசியலை தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கும் மாண்புமிகு மாணவன், திராவிட மாடலில் வீணா போனவன், தன் தமிழால் நம்மளை ஈர்க்கக்கூடிய தேனவன், மன்மதன், வல்லவன், அசூரன், பொல்லாதவன், அரசன், இப்படி படங்கள் பேர் சொல்லிட்டே போனாலும் அது படங்கள் பேர் இல்ல. தெனாலிராமன். உங்களுக்கு பிடிச்ச படத்தை நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேங்க. அப்படி எப்படி பாராட்டினாலும் அது வந்து பாத்தீங்கன்னா முடியவே முடியாது, போயிட்டே இருக்கும் அப்படிங்கறதுனால அப்படி இப்படி எப்படி அப்படின்னு எப்படி போனாலும் இப்படி சரி எல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் தி கிரேட், அக்பர், ஜெங்கிஸ் கான், கஜினி முகமது, நெப்போலியன் இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. உங்களுடைய நேரத்தை புலிகேசி அதையும் சேர்த்துக்கோங்க. அது பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் காந்தூர் சாலையில போய் சம்பவம் பண்ணாரு. இன்னைக்கு அண்ணா சாலையில சம்பவம் பண்ணிட்டு இருக்க MK ஸ்டாலின் அவர்கள், அவர்தான் அண்ணா சாலையில சம்பவம் 1970களே பண்ணிட்டாரு. செய்தி வாசிப்பாளர் தொத்தின்னு ஓடினாரு மவுண்ட் ரோட்ல. அதே மாதிரி ராஜேந்திர சோழன் பாத்தீங்கன்னா தாய்லாந்து வரைக்கும் போயிட்டு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வந்தாரு. அவர் ராஜேந்திர சோழன் வெற்றி வாகை சூடுவதற்காக தாய்லாந்து போனாரு. இவன் இந்த டுபாக் ஒரு உதவாநிதி தாய்லாந்துக்கு மசாஜுக்கு போயிட்டு வரான். இவன் ராஜேந்திர சோழனா? இவர் தான் மசாஜ் பண்ணி விட்டாரு. அந்த கன்றாவியை நான் வேற அந்த கன்றாவியை செய்யணுமா? அப்புறம் எதுக்கு 200 ரூபாய் கொடுத்து வச்சிருக்காங்க. இங்க தொடர்ந்து உளுத்தம் பருப்புக்களை தனியா உட்காந்து பேசுங்களேன். குறுக்கு பேசிட்டு நான் எப்படி முடிக்கிறது? சரி, ஃப்ளோல பிரேக் வருதா? தலை வலிக்குது இடமலம் நேயர்களே. அந்த தலை வலிக்குது நம்முடைய நேர்காணலை தொடங்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா துரைமுருகன் எம்ஜிஆர் கூட பழகினவர், கலைஞருக்கு ரைட் ஹேண்டா இருந்தவர், இன்னைக்கு மு க ஸ்டாலினுக்கு லெஃப்ட் ஹேண்டா இருந்து அவருக்கு பல எதிர்கட்சி தலைவரை புடவை பிடிச்சி இழுத்தவர். எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. நீங்க அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. ஆமாங்க, சட்டமன்றத்தில் அவங்களை அசிங்கப்படுத்தினவர் தானே இவரு. இன்னைக்கு நடந்தது பேசுவோம். இன்னைக்கு அன்னைக்கு அசிங்கப்படுத்தலாம், இன்னைக்கு மு க ஸ்டாலின் பெருமைப்படுத்தும் விதமா நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. என்ன பேசினாரு? அதாவது ராஜராஜ சோழன் ஸ்டாலின் சொல்றேனுங்க, செய்தி வாசிப்பாளரை அண்ணா சாலையில் துரத்திட்டு ஓடினவர் ராஜராஜ சோழன். சரியா? தாய்லாந்துக்கு மசாஜுக்கு போயிட்டு வரவன் ராஜேந்திர சோழன். இதை என்ன பண்ண, ஒரு கல்வெட்டில் எழுதி வச்சுக்கிட்டு அண்ணா அறிவாலயத்தில் உட்காந்துக்க, குத்த வச்சு உட்காந்துக்க. சரியா? இன்பநிதியை மூஞ்சியில் சருன்னு அடிச்சுட்டு போவோம். ஏங்க, ஒரு மன்னர் ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்றோம், அப்படின்னா ஒரு மன்னரை அதை கம்பேர் பண்ணி சொல்றது அப்படிங்கிறது மன்னர். இது இப்போ இல்லை, இது பார்த்தீங்கன்னா 2010 நடந்த கூத்து. இது 2010 இது மாதிரி தான் சதய விழா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தஞ்சை பெரிய கோவிலில் அது ஏஎஸ்ஐ ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட். ஆக்சுவலி அந்த சவுரெல்லாம் மான்யூமெண்ட், டெம்பிள் கோவில். சரியா? இதெல்லாம் ஏஎஸ்ஐ ப்ரொடெக்டட். இப்படி ஏஎஸ்ஐ ப்ரொடெக்டட் ஒரு பிளேஸை சுவரை உடைத்து, கருணாநிதியே கூட்டிச்சவர் தானே, சுவரை உடைத்து குறுக்கு வழியில் பட்டு சொக்காய் போட்டுக்கொண்டு கருணாநிதி அங்கே 1000 அழகிகள் நடனம், அதை கருணாநிதி பார்த்து ரசிக்க வேண்டும். அதனால இவர் போகிறாராங்க. சரியா? நேர் வழியில் போனால் ஆட்சி போயிடுமா, இல்லைனாலும் போக தான் போகுது. சரியா? அப்போது அதே ஸ்பெக்ட்ரம் ராஜா பார்த்தீங்கன்னாக்கா ராஜராஜ சோழன். யார்? கருணாநிதி ராஜராஜ சோழனா, ஸ்டாலின் ராஜேந்திர சோழனா? இது ராஜராஜ சோழன் ஊருக்கு ஒரு கோவிலே கட்டினான். நீ ஊருக்கு ஒன்று கட்டின, நீ ராஜராஜ சோழன் ஒன்றா? அணை கட்டினார், பாலங்கள் கட்டினார். அணை கட்டினார், பாலங்கள் கட்டினார், அதில் ஊழல் செய்தார். ஊழல் செய்த என்று கேட்பதற்காக காவல்துறை வீட்டிற்கு வந்த பொழுது ஐயோ கொள்றாங்களே, ஐயோ ஐயோ கத்தினார். சரியா? இதை ராஜராஜ சோழன் செஞ்சாரா? யாரே மாட்டீங்களா நீங்க? நான் ஏன் பண்ணணும்? நான் சொல்லிட்டே இருப்பேன். தெரியும், ஊருக்கு தெரியும். அடுபாவி பசங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? இந்த காலகட்டத்தில் கருணாநிதி டான்ஸ் ஆடுறான், தளபதி கச்சேரி, தளபதி கூட அந்த பெரிய கருப்பனா அந்த போலீஸ் ஆடுறாருங்க. என்ன வேற டான்ஸ் ஆட விட்டு நீ ரசிச்சிருப்ப. அந்த வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, பாசி பிடித்த தலைவனுக்கு பாராட்டு விழா, தானே எழுந்து நின்ற தலைவனுக்கு தாலாட்டு விழா அப்படின்னு நீ எத்தனை பேர் ஆட விட்டு? தாலாட்டு விழாலாம் என்னங்க? ஆமாங்க, இந்த பக்கம் அமிதாப் பச்சன், இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார், அதுக்கு பக்கத்தில் உலகநாயகன் அப்படின்னு எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே இவர் நீ வந்துக்கிட்டு, அது என்னென்னா ஒரு வாரம் மனைவியோட விழா போயிட்டா துணைவிக்கு வச்சுப்பாங்கன்னு இன்னொரு வாரம் துணைவிக்காக தனியாக ஒரு பாராட்டு விழா, அதில் நின்றுக்கிட்டு அங்கே எல்லாம் டான்ஸு அப்படியே எல்லாம் ஆடுறது. இங்கே இது உடச்சி விடுறதுக்கு வயது மூப்பில் இதெல்லாம் என்னங்க? அவள் வயது மூப்புனா வயது மூப்புக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க. சரியா?
அங்கே வந்துட்டு ஸ்லேடையில் பேசுறது, அசிங்கமாக பேசுறது, மேடையில் இரட்டை அர்த்தத்தில் பேச விடுறது, பேச விட்டு அதை பார்த்து ரசிக்கிறது, அதை அப்படி சூப்பர் ஸ்டாரை பார்த்து இப்படி இரட்டை அர்த்தத்தில் பேசுகிறாங்க பார்த்தியா அப்படி இப்படின்னு. இதெல்லாம் ஒரு பெருமையா? வெக்கமாக இல்லை? இது ஆட்சிக்கு வந்தாலே இதே தாங்க வேலை. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் தன்னை காண்பித்து கொள்வது. அண்ணா என்ன சொன்னார்? எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று சொன்னார் அண்ணா. எதற்காக இதை சொன்னார்? எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் அப்படின்றதை வலியுறுத்தி சொன்னது எதற்காக அப்படின்னாக்க, இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தில் வந்து அனைவரும் மன்னர்கள். மன்னராட்சி என்பதனை முடித்து விட்டு தான் நம்ம வந்து ஜனநாயகத்தை நோக்கி பயணிக்கிறோம். அப்படின்னும் பொழுது இங்கே வந்து கொண்டு ராஜேந்திர சோழன், அவர் ராஜராஜ சோழன், சரி ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இவங்களுடைய ஏதாவது ஒரு லட்சணையாவது உனக்கு இருக்கா? இருக்கேங்க. என்ன? தமிழ்நாட்டு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷான முதல்வர் நம்ம முதல்வர் தான். வெல் ட்ரெஸ்டு பொலிட்டீஷியன். அதான் நான் சொல்கிறேனுங்க. இதெல்லாம் ஒரு பெருமை வேறு வந்து பேசுறீங்க. அப்போ ஒத்துக்கிறீங்க ஸ்மார்ட்டாக இருக்காருன்னு? இல்லை, நம்ம முதல்வர் பர்சனாலிட்டியாக தான். 50 லட்சம் டோப்பா வச்சுருந்தா நீ ஸ்மார்ட்டாக இருக்க மாதிரி தான் தெரியும். இதெல்லாம் ஒரு பெருமையா? எங்க இவ்வளோ பெரிய முடி வச்சிருக்கீங்க நீங்கள், ஆனால் அவர் கிட்ட கூட வர முடியல. நான் ஏங்க அந்த ஆள் கிட்ட போகிறேன்? நான் திருப்பி சொன்னேங்க, ரோட்டில் இருக்க நான் தொட மாட்டேன். சி, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அதே மாதிரி கண்டவங்கிட்ட நான் ஏன் போகணும்? அவர் இப்போ சார்லஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு மன்னராயிட்டா இளவரசர் குதிரை ஓட்டுவார். ஏங்க அவர் சார்லஸுங்க, இவர் காமெடி நடிகர் சார்லி கூட கிடையாதுங்க. இல்லைங்க, இவர் சதுரங்க நாயகன் அப்படின்றத அவர் நிரூபிச்சார் பார்த்தீங்களா? கேரம் போர்டு விளையாடு. அது பார்த்தீங்களா? அது பார்த்தேன். காயினை வச்சு ஸ்ட்ரைக்கர் அடிச்சார் பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு தான் கேரம் போர்டு தெரியல. யாரா காயினை வச்சு ஸ்ட்ரைக்கர் அடிப்பாங்க? அவர் அடிப்பாருங்க. அதாவது 80 கிரகம் உச்சத்தில் இருக்கக்கூடியவன் காயினை வந்து ஸ்ட்ரைக்கரையும் அடிக்கலாம், கேரம் போர்டை தலைகீழாக போட்டும் விளையாடலான்ற மாதிரி ஸ்டாலினுடைய சாகசங்கள்லாம் உங்களுக்கு என்ன மலர் வளையமா தலைகீழாக போட்டு விளையாடுறதுக்கு? புரியல. ஏங்க மலர் வளையத்தோட ஒழுங்காக வைக்க முடியாதது தானேங்க ஸ்டாலின். பார்த்தீங்கல்ல, இப்படி திருப்பி வைக்க வேண்டியது இப்படி திருப்பி வைக்க போய் நீ கரும்பு காட்டுக்குள்ளேயே காங்கிரீட் ரோடு போட்டு நடந்து போனவன் நீங்கள் இப்படி கேரம் போர்டு விளையாடி இப்படி அப்படியே சுண்டி அடித்து அப்படியே கிழிச்சிட்டு வராமா? அது அரசியல் கலை ரெண்டுத்துலையுமே வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நிறைய பேர் வச்சு திணறிட்டு இருக்க வேலையில் காலையில் அரசியல், மாலையில் கமலஹாசன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு பொய்க்கால் குதிரை விருந்து சாப்பிட்டு நீயே ஒரு பொய்க்கால் குதிரை. சரியா? நீ வந்து என்ன ஆற்றுல ஒரு கால் என்ன வைக்கிறது, சேத்துல ஒரு கால் என்ன வைக்கிறது? பாராட்ட போனாரு. அதை கூட போனாருங்க அதாவது கமலஹாசன் வீட்டுக்கு போனார் இவரு, திருமாவளவன் வீட்டுக்கு போய்க்காரு அந்த மாதிரி குடும்பத்தோட. இந்த கும்பலுக்கு வெக்கமே கிடையாதுங்க. திருப்பி சொல்றேன், இவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். இலைட் என்று பார்க்கப்படுபவர்கள்ட்ட அங்கீகாரம் கிடைக்கணும். கமலஹாசன் வீட்டுக்கு போனோம், கமலஹாசன் பிராமணர், அவருக்குள்ள அதை எடுத்துட்டு வரீங்களே நீங்க. மற்ற எல்லாத்துக்கும் நீங்க கொண்டு வரீங்களே, மற்ற எல்லாத்துக்கும் பேசினா அவா இவா நீங்க கொண்டு வரீங்களே. எது வந்தாலும் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தாலும் அது உச்ச நீதிமன்றம் கிடையாது, உச்சி குடும்ப நீதிமன்றம் நீங்கள் சொல்கிறீங்க. அது எப்படி? அப்போ இதுவும் நம்ம கேட்போம்ல, திருமாவளவன் வீட்டுக்கு என்னைக்கா போயிருக்கேன் நீ குடும்பத்தோட? திருமாவளவன் கூப்பிட்டுக்க மாட்டாரு. ஏன் அப்போ நீ நான் வரேன்னு சொன்னால் நான் வரமாட்டேன்னு சொல்லுவியா? நீ வேணான்னு சொல்லுவார் அவர்? திருமாவளவனே டெய்லி அறிவாலயம் போயிடுறாரு, வர முடியும்? ஏங்க அவர் டெய்லி அறிவாலயம் போகிறாரு, பிளாஸ்டிக் சேர்க்கா எங்கள் தேவடு கற்றுட்டு இருக்காருலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன்னா, திருமாவளவனோட பெரிய சாதனையாளர் அரசியலில் கமலஹாசன். கமலஹாசன் வீட்டுக்கு போகிறீங்க, அது என்ன? ஸ்டாலின் மனைவி அவங்க ஒரு காரம், இந்த உதவாக்கிற மனைவி அவங்க ஒரு காரம், அவங்க சபரீசன் மனைவி அவங்க இன்னொரு காரம். இது எல்லாரும் அப்படியே இப்படி கும்பலாக இன்றைக்காவது திருமாவளவன் வீட்டுக்கு போயிருக்கீங்க? கலைஞர் டிவி கார்த்தியும் போனாருங்க. கலைஞர் டிவி கார்த்தியும் போனார். எல்லாம் ஏங்க அப்போ தான் டிரைவர்லேருந்து எல்லாம் தான் போயிருப்பான், கிளீனர்லேருந்து எல்லாம் தான் போயிருப்பான். இதெல்லாம் ஒரு மேட்ரா? அல்லக்க நல்லக்க எல்லாம் தான் போகும். அதெல்லாம் ஒரு மேட்ரா? நம்ம கேட்குறது என்ன? ஸ்டாலின் மனைவி, ஸ்டாலின் உதவாக்கரை மகன், ஸ்டாலினுடைய அந்த திருட்டு மாப்பிள்ளை, இவங்க எல்லாம் மனைவி சகிதமாக போகிறாங்க இல்லைங்க. அந்த மாதிரி இன்னைக்காவது திருமாவளவனை கௌரவிச்சிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? எனக்கு என்ன சந்தேகம்னா, என்னைக்காவது திருமாவளவனை அவர் வீட்டுக்கு நீங்கள் போகிறத கூட விடுங்க, உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு சரிக்கு சமமாக உட்காந்து சாப்பிட்ருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள் என்னைக்காவது? ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இலைட் நபர்களிடமிருந்து அங்கீகாரத்திற்காக அலையக்கூடிய அல்பைகள். இது கருணாநிதி காலத்துலேருந்து தான் வேலை இவங்களுக்கு. சரியா? அவாளே சொல்லிவிட்டார்கள், அவாள் பத்திரிகையே சொல்லிவிட்டது. இதான் அவாள்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் அவன் பத்திரிகை சொன்னா என்ன, சொல்லலாம் உனக்கு என்ன? ஏன் அவன் அங்கீகாரத்துக்கு நீ அலையிற? உனக்காக நிற்கக்கூடியவர்கள் அவர்களுக்காக என்னைக்காக நீ நின்று இருக்கியா? எஸ்வி சேகருடைய தந்தையுடைய பேரில் ரோடு வைக்க தெரியுது, அதே ரோடை சுத்தம் செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் உனக்கு ஓட்டு போட்டு உன்னை வந்து ஆட்சியில் அமர்த்திய அவர்களை நீ அவாய்ட் பண்ணிவிட்டு
கூலி படத்துக்கு போய் நீ நிற்கிற, அது படம் பேர் பாருங்க கூலி, எப்படிலாம் இருக்கு பாருங்க, அது பக்கத்து தெருவுலையே. அந்த படத்தோடைய ஷோக்கு நீ அங்கே போகிற, நீ இதில் நம்ம என்ன புரியுது? பணம் ஓட்டு போட்டு உனக்கு உழைத்து உனக்காக நின்றவர்கள், உனக்காக அடி வாங்கியவர்கள், இவர்களெல்லாம் வந்து நீ கண்டுக்க மாட்ட. ஆனால் நீ என்ன பேசுவீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இல்லை பாண்டே வீட்டில் அவருடைய தந்தை மறைந்து விட்டார், அவர் துக்கம் விசாரிக்க வேண்டியது தான், இல்லைன்னா மறுக்கலை. அதை நீ ட்விட்டரில் போட்டு போயிருக்கலாமே. அவங்க வீட்டுக்கு போய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பத்திரிகையாளர், எத்தனை பத்திரிகையாளர்கள் இங்கே வந்து உழைச்சிருப்பான் திமுகவுக்காக. இந்த கூலிகளை விட்டுருங்க, இந்த அலக்கிங்களை விட்டுருங்க, நான் உண்மையான பத்திரிகையாளர் சொல்கிறேன். செந்தில் மாதிரியான உண்மையான பத்திரிகையாளர். சீப்பு செந்தில்லாம் விட்டுருங்க, இந்த மாதிரி அலக்கிங்கெல்லாம் விட்டுருங்க. நான் அதெல்லாம் காசுக்காக மாரடிக்கிற கும்பல். நான் உண்மையிலேயே சித்தாந்தத்திற்காக உழைத்த எத்தனையோ பேர் இருக்கான். இந்த திமுகவில் ஓட்டாண்டியாக இருந்து, எனக்கு திமுக பிடிக்காது, வேறு விஷயம். ஆனால் அந்த திமுகவில் உழைச்சவன் இருக்கான்ல, இந்த உழைத்தவனுக்கு ஏதாவது நீ செஞ்சுருக்கியா? அவனுக்கு ஏதாவது இந்த மாதிரி அங்கீகாரம் கொடுத்துருக்கியா? கொடுத்தது கிடையாது. அதனால தான் நான் சொன்னேன், 1985 5 பேர் இறந்து போனாங்க. சரி, கருணாநிதி கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பெருமையாக பேசுனதுனால நான் சொல்கிறேன். பெருமையாக ஒரு இப்படித்தான் கருணாநிதி கைது செய்யப்பட்டார். எப்பொழுது? எம்ஜிஆர் காலத்தில் 1985 கைது செய்யப்பட்டார். கருணாநிதி என்ன செஞ்சிட்டாராம், ரொம்ப சாமர்த்தியமாக அவர் கைது செய்ய போகிறார் என்பதை முன்கூட்டியே தெரிந்து வைத்துக்கொண்டு வீட்டிலேயே வந்து கைதி ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டாராம். சீரியஸாவா? ஆமாம். இது அந்த அந்த உளுத்தம்பருப்பு சொல்கிறது இது சரியா? சிறைக்குள்ளே போன உடனே இந்த ஃபோட்டோவை வெளில சுத்த விட்டாங்களாம். தொண்டர்கள் மத்தியில் ஒரு இது வரட்டும், எழுச்சி வரட்டும், எப்படியெல்லாம் வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் எங்கள் தலைவர் என்று. எவ்வளோ திருட்டுத்தனம், மொள்ள மாதிரித்தனம் பாருங்கள். இப்போ இதை பார்த்து அதிர்ச்சியில் இறந்து போனவர்கள் 5 பேர், தீக்குளித்தும் அதிர்ச்சியிலும் இறந்து போனவர்கள் 5 பேர். அவங்க பேரை விட நான் படிக்க முடியும் சரியா? இதில் ஒருத்தன் பிராமணன் வேறு சரியா? இத்தனை பேர், இவங்களுக்கு பேரில் ஒரு தூணாவது இருக்கா அண்ணா அறிவாலயத்தில்? மாறாக என் தலைவர் சாமர்த்தியத்தை பாருங்கள். எப்படி இவன் பெருமை பேசுறது பாருங்க. அதை கூட ஒரு பக்கம் விடுங்க, இவன் ஓடிவிட்டான். யார்? ஸ்டாலின். கருணாநிதி கைது செய்யப்படும் போது அவர் ஓடினாரா இல்லையா அப்படின்றது விவாதம். தன்னை நேரில் கூட பார்த்திருக்காத ஒருவர், கருணாநிதி நேரில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. 5 பேர் நேரில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் கிட்டத்தில் இருந்து தள்ளி இருந்து பார்த்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆதர்ச தலைவனுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அவனை பற்றி எவனும் பேச மாட்டேங்கிறான். ஸ்டாலின் ஓடினாரா இல்லையா? ஸ்டாலின் எங்கே ஓடினார்? அவர் தைரியமாக இருந்தார். ஸ்டாலின் தைரியத்தை பற்றி தான் எங்களுக்கெல்லாம் தெரியுமே. பேனா கத்தியால் எவனா குத்தா வந்துட்டான்றதுக்காக இசட் பிரிவு பாதுகாப்பு வாங்கின தொடை நடிகை தானே ஸ்டாலின். சரி, இப்போ இந்த நேரத்தில் டக்குன்னு நேரு அவர்கள் பற்றி ஒரு செய்தி வச்சு பார்த்தீங்களா? 44.5 லட்சம் ரூபாய் வந்து திருப்பதியில் போயிட்டு வந்து போட்டிருக்காரு. உழைச்ச பணத்தை எப்படி பார்த்தீங்கன்னா வந்து கடவுள் நம்பிக்கையில் போடுறாங்க இவ்வளோ பெரிய அரசியல்வாதிகள். அதாவது கடவுள் நம்பிக்கைன்றதுலாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் நிறைய வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன், திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடவுள் நம்பிக்கைன்றது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ ஒருத்தன் வந்து போய் ஒரு கடை ஆரம்பிக்கிறான். சரி, யூடியூபே பேசுவோம். சரி, ஓகே. இப்போ ஒருத்தன் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறான். இந்த யூடியூப் சேனலில் அவன் என்னமோ பேசுகிறான். பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இருக்கான்னு வைங்க, ஒன்றும் பெரிய அட்ராக்டிவ்லாம் கிடையாது. என்னங்க ஏன்னா தானோன்னு இருக்கான்னு வைங்க. எவ்வளோ கேர்ள் ஃபேன்ஸ் தெரியுமா உங்களுக்கு? சொல்கிறேங்க, என்ன கூப்பிட்றாங்க, என்ன பாராட்ட போகிறாங்க, பார்த்தா கிஷோரோட ரசிகை ஹான்றாங்க. எனக்கு கடுப்பாக வருது. கிஷோர் உங்கள் வயசு என்ன? அந்த பொண்ணோட வயசு என்ன? எல்லாம் ரைட்டுங்க. இப்போ கருணாநிதி உங்கள் ஃபோன் நம்பர் கேட்குறாங்க எனக்கு. இதான் இருங்க, நான் சொல்ல வரேன், ஃபுல்லாக கேளுங்க. இவன் என்ன மாதிரி ஏன்னா தானோன்னு இருக்கான்னு வைங்க. இவன் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஏனத்தையோ பேசுகிறான். நீ தான் எதை பேசுனாலும் கேட்குறதுக்கு ஒரு கும்பல் இருக்கு. அதனால் கும்பல் கூட்டிடுது. சூப்பராக பேசுகிறான். இவன் கண்ணா பின்னான்னு வண்ட வண்டையாக திட்டுறான், என்னமோ பேசுகிறான், பெரிய ஹிட் ஆகிடுது. என்ன பண்ணுவான் ஒன்று? அந்த யூடியூப் சேனல் அந்த ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சுன்னு ஒரு படத்தை வச்சுப்பான். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிள்ளையார் படம் வந்து அடுத்து என்ன பண்ணுவான்னா, அந்த சேனல் இன்னும் பயங்கரமாக போகுது. 500,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் சரஸ்வதி லக்ஷ்மி வந்துடும். புரியுது. அது இன்னும் 1 மில்லியன் தாண்டி போயிடுச்சுன்னு வைங்க, அதுக்கு ஒரு ஸ்டாண்டு ஊதுவத்தி இதெல்லாம் வந்து இப்படி போகும். இது எதுக்குன்னா, நம்முடைய தகுதிக்கு மீறி நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னும் பொழுது, இது நமக்கு நல்லா தெரியுது, நம்மளுடைய தகுதிக்கு மீறி இது வருது அப்படின்னும் பொழுது, இது என்றைக்கு வேண்டாலும் நம்மளை தகுதியை மீறி இது செல்லும் அப்படின்ற ஒரு பயம் வந்து அவனுக்கு வந்து நேரும். இந்த பயத்திற்கான வழிகால அவன் என்ன பார்க்குறான் அப்படின்னா, கடவுள்கிட்ட போய் விழுந்து
தலைவலிக்கு ஏதாவது செஞ்சுட்டோம்னாக்க நமக்கு இதுலேருந்து நம்ம வெளில வந்துடலாம். ஓ இப்படி அப்படிதான் இதை இருந்தா பண்ணியிருக்காருன்னு நீங்க நேரு எடுத்தீங்கன்னா அவர் உழைப்பாளி. திருடுறவன் எல்லாம் கூட தான் உழைக்கிறான். அதுக்காக நம்ம என்ன மெடலாக கொடுக்க முடியும்? நல்லா உழைச்சி பட் திருடப்பா அப்படின்னு. நேரு நேரு வந்து என்னன்னா ம். உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கடினமான உழைப்பாளி, அரசியல்வாதின்னு வச்சுப்போம். ம். இப்போ அவரை மீறி நடக்கும்போது பக்கத்தில் இருக்கவங்கலாம் போய் சொல்கிறது இந்த மாதிரி. இது என்ன நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். இவர் ரங்கராஜன் நரசிம்மன் சார் ரொம்ப அழகாக போட்டிருந்தார். ம். நேருவின் தந்தை, தாயார், பெற்றோர்கள், அதான் சொல்கிறேன், பெற்றோருடைய அந்த செயல்பாடுகள் இருக்கு பாருங்க, அந்த அடுத்த சந்ததியும் காக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். சரி. என்னன்னா அவங்க வந்து பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டவர்கள் வைணவ வழிமுறையில். சரியா? அப்படி வந்தவர்கள் உடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய நேரு இப்போ என்னன்னா, இப்போ இது மாதிரி சட்டநாதர் கோவிலில் போய் நிற்கிறது இல்லை, அங்கே போய் நான் சொல்கிறேன், ஆயிரத்தி ஒரு வாட்டி சொல்கிறேன். இது என்ன சொல்கிறது, நான் சொல்கிறது வந்து 3 மாதமாக நான் சொல்லிட்டு இருக்கேன், படித்து சொல்லிட்டு இருக்கேன். ட்ரூ வேல்யூ வம்சம் உன் பிரச்சனை, உன்னை சுற்றி வைத்து கொண்டிருக்கின்ற நபர்கள் தான் உன்னுடைய டிவிஎஸ் தொடர். டிவிஎஸ் தொடர் நான் எழுதிட்டே இருந்தேன், நிறைய நான் வெளியிட்டிருந்தேன், நிறைய டாக்குமெண்ட் வெளியிட்டிருந்தேன். நான் என்ன சொன்னேன் அப்போவும் பார்த்தீங்கன்னா, கூர்ந்து கவனிங்க, என்ன சொல்லியிருப்பேன் நேருக்கு, சுற்றி இருக்கவன் தான் உன் பிரச்சனை, உன் தம்பி தான் உன் பிரச்சனை, ரவிச்சந்திரன் தான் உன் பிரச்சனை, அங்கே கவி பிரசாத்னு இருக்கான் அவன் தான் உன் பிரச்சனை, அங்கே செல்வமணின்னு இருக்கான் அவன் தான் உன் பிரச்சனை, வெளியில் அதிமுககாரன் உன் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த பில்டிங்குள்ளேயே திமுககாரனே உள்ளே போக முடியாது. திமுககாரன் போனாலே இப்போ நேரு எப்படி வளர்ந்தார், திமுகவால் தானே வளர்ந்தார். திமுக தானே நேருக்கான அடையாளம். இன்றைக்கி ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்னு அவ்வளோ பெரிய ஒரு பளிங்கு மாளிகை மாதிரி ஒன்று கட்டி வச்சிருக்கியே, இதில் பல்லாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் சேர்த்து வச்சிருக்கியே, இதெல்லாம் யார் கொடுத்த அடித்தளம்? திமுககாரன் கொடுத்த அடித்தளம். எங்கேயோ ஏதோ ஒரு ஓரத்தில் என் தலைவன் எப்படி வந்துடுவான், என் தலைவன் அப்படின்னு சொல்லி கருணாநிதிக்காகவும் ஸ்டாலினுக்காகவும் உழைத்த ஏதோ ஒரு கட்சிக்கு தொண்டன், அவனும் தான் காரணம். நீ வந்து இங்கே உட்காந்து இந்த பதவி சுகத்தை அனுபவிக்கிறது. இது நேருவுக்கு தெரியும். சரியா? இந்த நாய்களுக்கு தெரியுமா? இந்த டிவிஎஸில் இருக்க மற்றவங்களுக்குலாம் தெரியுமா? அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணுறானுங்க, கட்சிக்காரனே அசிங்கப்படுத்துறது. போ வெளில போயிடு, இப்படி பேசுறது. கான்ட்ராக்டர்ஸ்லாம் வந்தாங்கன்னா கட்சிக்காரங்களாம் தூக்கி வெளில போடுறது. எனக்கு திமுக பிடிக்காது, நான் 10 ஆண்டுகள் அடி வாங்கி வாங்கியிருக்கலாம் ஆட்சியில் இல்லாத பொழுது. அப்படி இருக்கிறவனுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்துருந்தா கூட நான் கண்டுக்காம விட்டுருவேன். சரி போ, என்னமோ பண்ணிட்டு போகிறானுங்க, எல்லாம் தான் கொள்ளடிக்கிறேன், இவன் மட்டும் தான் கொள்ளடிக்கிறானா, எல்லாம் தான் கொள்ளடிக்கிறான்னு போய். ஆனால் இவங்க ஏகத்தாளம் பாரு, திமுகவுக்கும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன். சரியா? அப்படி இருக்கும் பொழுது நீ கொண்டு போய் 44 லட்ச ரூபாய் கொண்டு போய் அங்கே திருப்பதி கோவிலில் கொடுத்துட்டீங்கன்னாக்க எவனா ஒரு ஜோசியக்காரன் சொல்லியிருப்பான், அதனால இந்த பிறந்தநாள் அன்னைக்கு நீங்கள் போய் அங்கே போய் அன்னதானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு. எப்படி நடக்கும்? அந்த ஜோசியக்காரன் வந்து கிஷோர் கிட்ட கொடுங்க அப்படின்னா வந்து அதில் பாதி காசாக நான் வாங்கி. அதுதாங்க நான் என்ன சொல்ல வரேன், என்கிட்ட கொடுத்தா கூட என்ன பாவம் கழிய போகுதா? பாவம் கழிய போகிறது இல்லைல்ல. நான் இது நிறைய பேர்ட்டு நான் சொல்கிறேன், நீ உனக்கு இன்றைக்கி நல்லது நடக்குது, நீங்கள் நான் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கேன் இங்கே அப்படின்னா இது என்னுடைய செயல்பாட்டினால இல்லை. என்னுடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்காங்க, அதை வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய பலன் தான் நான் சந்திக்கக்கூடிய நல்லது, நான் சந்திக்கக்கூடிய கெட்டது. யோசிச்சு பாருங்க, கருணாநிதி மாதிரி ஒரு அயோக்கியரை பார்க்க முடியாது. கருணாநிதிக்கு ஏன் அப்படி ஒரு யோகம்? ஏன்னா அவருடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ருணம்னு சொல்லுவாங்க. அது சரியா? இது உங்களுடைய நம்பிக்கை. என்னுடைய நம்பிக்கை. இது வந்து நீங்கள் எடுத்து கூட பார்க்கலாம், நிறைய பேர் வாழ்க்கையில் இது நடந்திருக்கும். சரியா? இப்போ உதவாநிதி இவெல்லாம் யார்? இவன் பிறந்ததுலேருந்து கோல்டன் ஸ்பூன். என்ன ரீசனுக்காக நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்ன ரீசனுக்காக இருக்க முடியும்? புரிஞ்சிக்கவே முடியலங்க. ஒருத்த வந்து அவ்வளோ கஷ்டப்படுறான், ஆனால் அவனுக்கு கஷ்டம் மேலே கஷ்டம் வருது. உதாரணத்துக்கு இப்போ அபிநயா, அந்த ஒரு இறந்துட்டாருங்க, அந்த ஒரு நடிகர் இறந்து போனான் இல்லையா, நல்ல நடிகர். சரியா? அந்த அந்த நடிகரோட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவன் நல்ல நடிகனாங்க உதவாநிதி. எனக்கு பிடிக்கும். என்ன பிடிக்கும் உங்களுக்கு? அவரோட ஆக்டிங் எனக்கு பிடிக்கும். மேலே ஒரு அமுக்கு கீழே ஒரு அமுக்கு, இது ஒரு நடிப்பா? இல்லை நான் கேட்குறேன், இவன் ஒரு நடிகனா கிறுக்க மாதிரி சிரிக்கிறது டிவியில பாக்குறாங்களா? அப்படிதாங்க பண்றாங்க. அதானே ஏங்க, நாங்க அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ல பார்த்தோமேங்க, எதை கேட்டாலும் சிரிக்கிறது. இது ஒரு நடிப்பா? ஆளும் முகரையும். சரியா? இவன் பார்த்தீங்கன்னா இவனை விட அவன் பெரிய நடிகனா? இந்த அபிநயம் நல்ல நடிகன் தானே, ஏன் அவனுக்கு அவ்வளோ கெட்ட விஷயங்கள் நடக்குது? ஏன் அவன் இறந்து போகிறான்? இவன் கடைஞ்செடுத்த அயோக்கியனாக இருந்தால் ஏன் இவன் இன்னும் நல்லா இருக்கான்?
நாயை கட்டி பிடிச்சின்னு போஸ்ட் கொடுக்குறானே, ஃபோட்டோ கொடுக்குறானே. அப்போ இவன் நாயை கட்டி பிடிச்சின்னு போஸ்ட் கொடுக்குறான், ஃபோட்டோ கொடுக்குறான். ஊரில் இருக்க ஒரு பொம்பளையும் விடுறதில்ல இன்ஸ்டாகிராமில். இத்தனையும் இவன் பண்ணுறான். இந்த பக்கம் இவன் உண்மையாகவே திறமையாக நடக்கணும்னு நினைக்கிறான், அவன் இறந்து போகிறான். இது ஏன் நடக்குது யோசிச்சிருக்கீங்களா? சிலதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாதுங்க. ஒன்றும் கிடையாது. இதோடைய இது என்னென்னா, இவனுடைய கர்ம வினையை நீ அனுபவிக்கிற, சரியா? ஆனால் அபிநய் அவனுடைய அடுத்த சந்ததிக்கு கடத்தலை. அவனுக்கு குழந்தையும் கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கல, அவன் இறந்து போயிட்டான். அவனுடைய அடுத்த சந்ததிக்கு அவன் வந்து அந்த பாவத்தை கடத்தலை. நீ கடத்துற. நீ செய்யக்கூடிய அத்தனை பாவங்களும் நீ இன்றைக்கி திமிரா பேசலாம். இன்றைக்கி நீ திமிரா பேசலாம். உங்கள் அம்மா வந்து ஊர் ஊராக போய் ஒரு ஒரு கோவிலாக போய் நான் பரிகாரம் பண்ணுறேன். பரிகாரம்னு எதுவுமே கிடையாது. பரிகாரம்ன்றதே ஒரு ராங் தாட் ப்ராசஸ். தாந்திரிக் ப்ராக்டிசஸ்லேயே நீங்கள் எடுத்தீங்கன்னா நீ என்ன பாவ செயலுக்கு என்னங்க பரிகாரம் பண்ண முடியும்? புரியுது. இது ரொம்ப ஃபிலாசபியாக பார்த்தா கடைசியில் எனக்கு என்னன்னா, இது ஃபிலாசபி இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, இவன் எல்லாம் என்ன அப்படி கடத்தின்னு தானே அடுத்ததுக்கு போகிறான். அடுத்த இப்போ இதுக்கு வந்து அடுத்தது சந்ததிகள் கண்டிப்பாக சொல்கிற கருணாநிதியோட இப்போ அடுத்த ஒரு 10வது சந்ததி நீங்கள் பாருங்கள் எப்படி அலுவலப்பட போகுதுன்னு நடக்கும். அவங்க பிறக்காதவங்களை பற்றி நம்ம எதுக்கு பேசிட்டு, ஏன் பிறக்காதவனுக்கு இவங்க பட்டம் சுட்டத்துக்கு காத்திருப்பாங்க. பறந்துருச்சுன்னா உடனே அப்படியே ஓடுவானுங்க டைப்பரை தூக்கிக்கிட்டு. அந்த டைப்பரை தூக்கிக்கிட்டு அப்போவே இதான் தலைவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம சொல்லக்கூடாதா? சரி, கடைசியாக துரைமுருகன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் பேசி பேசி வாய் வலிச்சிருப்போதுன்னு சொல்லிட்டு முதல்வர் எப்படி அவரை வந்து அது பேசி வாய் வலிச்சிருக்காருல, வேற விஷயத்துக்காக கூட வாய் வலிக்கும். இல்லைங்க, முதல்வர் அவர் பக்கத்தில் இருந்து ஏதோ சொன்னார் பார்த்தீங்களா, போதும் அடுத்த எதுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் சொல்கிறேன் நான், போகிறோம் நீ பேசின வரைக்கும் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், நமக்கு தெரியாது, சரியா? ஆனால் என்னென்னா இது என்ன ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வெக்கமாக இல்லை உங்களுக்குலாம்? சரி, உங்களுக்கு பிடிக்கல, மக்களுக்கு பிடிச்சிருக்கு, மக்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள். நான் மக்கள் அதான் சொல்கிறேன், மக்கள் பார்வையாளர்களாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் என்றைக்கு ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையான்றதை நம்ம வந்து தேர்தல் வருதோ நீ தான் புரிஞ்சிக்க முடியும். ரைட்டு. மிக்க நன்றி கிஷோர்.